என்னன்னு தெரியல நண்பா. படிச்ச படிப்பு தக்கன வேலையும் கிடைக்கல. எவ்வளோ இடத்து வேலை தேடி அலையிறோம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்சாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். என் ஃபேமிலியே கஷ்டமா இருக்கு. நிறைய லோன் அடைக்க வேண்டியிருக்கு. கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொடுக்கணும். கடன்காரங்க தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. மொத்தத்திலே நெருக்கடியா இருக்கு. என்ன பண்ணுங்கன்னே தெரியல. எவ்வளோ தூரம் தான் நானும் வேலை தேடி போவேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னே தெரியல. கஷ்டமா இருக்கு. என்ன நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு தெரியல. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. நிம்மதியாவே இல்லை. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமோன்னு எனக்கு வருத்தமா இருக்குடா. நீ கவலைப்படாத நண்பா. நீ படிச்சிருக்கிய. உனக்கு படிக்க தக்கன வேலை கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு இன்னை வேலை கிடைக்காட்டாலும் கொஞ்ச நாள் கழியும் போது அதுக்கு தக்கன வேலை கிடைக்கும். நிறைய இன்டர்வியூ நீ போயிட்டு தானே இருக்கிய. கண்டிப்பா அதுல இருந்தே நிறைய இன்டர்வியூ போகும்போது கூட உனக்கு அதை பற்றிய டீட்டெயில் எல்லாம் தெரிய வரும் இல்ல. எங்க எப்படி பேசணும், எந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணணும், எங்க வேலைக்கு போனேன்னு கண்டிப்பா உனக்கு அதுக்கு தக்கன வேலை கிடைக்கும்டா. இன்னைக்கு இல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நல்லா சம்பாதிப்போம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ இதை நினைச்சு வருத்தப்படாத. வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத. உனக்கான வேலை கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் நண்பா. தைரியமாயிரு. சோர்ந்து மட்டும் போகாத. சரியா? ஹலோ, சொல்லு நண்பா. நண்பா எப்படி நண்பா, நல்லா இருக்கியா? எப்படியும் நல்லபடியா எனக்கு ஒரு வேலை கிடைச்சு நண்பா. இப்போ கொஞ்ச நாளா தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ நல்ல சம்பளம் கிடைக்குது. இப்போ ஓரளவு என்னோட கடன்கள் எல்லாம் கிளியர் ஆயிட்டு வருது. ஃபேமிலி நல்லபடியா போயிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நண்பா. நண்பா, வேலை கிடைச்சிட்டா? வேலை கிடைச்சி வேலை பார்த்துட்டு இருக்கியா? சந்தோஷம் நண்பா. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதே தான் நண்பா நடக்கும். சரியா? நீ இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீல்ல, எல்லாம் மாற்றம் வரும். எதை பற்றியும் கவலைப்படாது. சரியா நண்பா? சரியா? வைக்கிறேன். டே நண்பா, நில்லு நண்பா. டே, உன்னை பார்த்து இவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கியாடா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். பரவ பாப்பண்டே. நான் இப்ப பிஸியா இருக்கேன். ஏன்னா இப்ப உன்ட்ட பேச உன நேரம் இல்லை. பரவா. இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, நேரம் வண்டியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நான் தெரிஞ்ச கொஞ்சம் அடிச்சு பாப்போம் போன். போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாங்களோ. ஐயோ, இப்ப என்ன பண்ண? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு அடிச்சு பாப்போமா? போன் அடிச்சா எடுப்பானா? சரி, அடிச்சு பாப்போம். யாரு? நண்பா. ஹலோ நண்பா, நான் போறவள்ள எனக்கு பைக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் ஸ்டார்ட். நான் இப்ப 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்கல. நண்பா, நீ ஒன்னு இதுல வரியா நண்பா? இந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணியா நண்பா? நான் இங்க பக்கம் தான், ஒவ்வொரு பக்கத்துல தான் இருக்கேன் நண்பா. அந்த ஹைவே திரும்ப பக்கத்துல தான் இருக்கேன். ஒன்னு சீக்கிரம் வா நண்பா. ஓகே நண்பா. நீ அங்கேயே இரு. நான் இப்ப உடனே வரேன் நண்பா. இன்னும் உடனே வரேன். என்ன தம்பி ஒரே டென்ஷனா இருக்கே? அண்ணா, என் வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்து நான் 2-3 பேருக்கு கால் பண்ணேன். யாருமே எடுக்கலண்ணா. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா நான் அவனை வெறுத்திருந்தேன். இப்ப நல்லா சம்பாதிச்சு, நான் பணம் எல்லாம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கேன். அந்த சொல்லி ஆணவத்திலையும் கௌரவத்திலையும் நான் இருந்து என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது என்னை கூப்பிட்டதை நான் அவனை கவனிக்காம நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போனான்னா. ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் போன் அடிச்சு எடுக்கல. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் எடுத்தான். அவன் எடுத்தோன்னே என்ன பாருன்னு சொல்லி எனக்கேண்டி அவன் வந்துட்டு இருக்கேன். அண்ணா, ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதலாகவும் நல்ல உதவியா இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஆபத்து திரும்ப அவன் தான் வரேன். ஆனா நான் இந்த தலைக்கணத்திலையும் கௌரவத்திலும் தான் அவனை மதிக்காம நான் கொஞ்ச நாளா போன் பேசாமையும் அவனை கண்டம் காணாத மாதிரி நான் போனேன்னா. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கேன்னா. தம்பி, எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, பழசை எப்பவுமே மறக்க கூடாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு காலத்துல உனக்கு நீ கஷ்டப்பட்டு இருந்த நேரமும் உனக்கு உதவியாட்டம், ஆறுதலாட்டம், பல நன்மைகளா இருந்தது உன்னோட ஃப்ரெண்டு தான். நீ இப்ப ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேருக்கு போன் பண்ணி யாருமே எடுக்கல. ஆனா பாரு,
அந்த நண்பன் தான் உனக்கு எடுத்து வாரேன்னு சொன்னா. நீ மட்டும் இல்லைன்னு நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம கஷ்டப்படும் போது நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள் அவங்க வளர்ந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வீட்டு வாசல் கேட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு பழச அவங்க மறந்துடுவாங்க. மறந்து அதே நண்பனோ யாராவது உதவி பண்ணாங்க பேசினா அவங்கள கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய இடங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தம்பி. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம என்ன ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், யாரு நமக்கு உதவியா இருந்தாங்களோ அவங்க ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு அவங்கதான் நமக்கு நிறைய விதத்துல நமக்கு உதவியா இருப்பாங்க. அதை மட்டும் மறக்காத. இன்னைக்கு உள்ள கால இயற்கை நெருக்கடியான வாழ்க்கையில வந்துட்டு நிறைய பேர் சில விஷயங்களை சின்ன உதவிகளை கூட நிறைய இடங்கள்ல மறந்து போறாங்க. ஆனா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும், அன்னைக்கு அவன் நமக்கு இவ்வளவு உதவியாட்டம் நல்ல ஒரு ஹெல்ப்பாட்டம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் நல்ல உயரத்துக்கு இருக்கேன். அதை மட்டும் நீ நினைச்சு வாழ்ந்தேன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னையுமே உன் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. இன்னைக்கு எவ்வளவு கோடி கோடியா எத்தனை சொத்துக்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு கடந்த காலத்தை நம்ம நினைச்சு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாரையுமே குறை சொல்லல. ஒரு சில பேர் வந்து பழச அப்படியே மறந்துடுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 4 பேர் உதவி பண்ணிட்டான். நீ அதை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்க. பழச மறக்காத, பழச நினைச்சு பாரு. எப்பவுமே பழமையும் பொன் போன்றது. அதையும் நீ நினைச்சு நீ வாழ்க்கையில எல்லாரு கூடயும் நல்ல ஒற்றுமையா இரு. எப்பவுமே உனக்கு உதவி பண்ணவங்களை மட்டும் நீ ஒரு காலமும் மறக்காத.